அமெரிக்காவிற்குள் ஆபத்தான கிருமியை கடத்தி வந்த சீன விஞ்ஞானிகள் 2 கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்காவிற்குள் ஆபத்தான கிருமியை கடத்தி வந்த சீன விஞ்ஞானிகள் 2 கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருந்திருக்கிறார். கவியரசன், விரிவான விவரங்கள். வணக்கம் அபிராமி. 2019ஆம் ஆண்டு இறுதியில சைனாவின் உஹான் ஆய்வகத்திலிருந்து கொரோனா கிருமி பரவி உலகம் முழுவதும் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனா இப்பயும் கொரோனா பரவல் இருந்துகிட்டு தான் இருக்கு. கொரோனா தோன்றி உலகம் முழுக்க பரவுன போது அது பற்றிய பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. அது எதுல இருந்து வந்துச்சு, மிருகங்களுக்கு தேர்ந்து வந்துச்சா அல்லது செயற்கையாக உருவாக்கப்பட்டதா, திட்டமிட்டு பரப்பப்பட்டதா, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள்லாம் வந்தது. இந்த சூழ்நிலையில அமெரிக்காவில FBI சீனாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆபத்தான பூஞ்சை நோய் கிருமிய புசாரியம் கிராமனரியம் அப்படின்ற நோய் கிருமிய அவங்க அமெரிக்காவுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 விஞ்ஞானிகளும் மிச்சிகன்ல ஆய்வுல ஈடுபட்டிருப்பதா தகவல் சொல்லப்படுது. இந்த பூஞ்சை கிருமியை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, விவசாய பயிர்கள், அரிசி, கோதுமை, இந்த மாதிரி தானியங்கள்ல நோய்களை ஏற்படுத்த முடியும். அதன் மூலமா கருகல் நிலைக்கு அந்த தாவரங்களை ஆளாக்கி அந்த பயிர்களை அந்த நிலைமைக்கு கொண்டு போய் பொருளாதார ரீதியாக இழப்பை ஏற்படுத்த முடியும்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த பூஞ்சையால பாதிக்கப்பட்ட பயிர்களை மக்கள் உட்கொள்ளும் போது அவங்களுக்கு வாந்தி அல்லது கல்லீரல் பாதிப்பு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படலாம், உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற 2 பேர் யாரு அப்படின்னா, யுன்கின் ஜியான் இவரு, அதே போல லோங் யோங் லியூ, இந்த 2 பேரும் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ப இதன் மூலமாக FBI எழுப்பக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, கொரோனா மாதிரியே வேறு ஒரு நோய் கிருமிய சீனா உலகம் முழுக்க பரப்ப ட்ரை பண்ணுதா அப்படிங்கிற சந்தேகம் FBIக்கு எழுந்திருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்க தரப்புல கொரோனா ஒரு திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு பரப்பப்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டை சீனா மேல முன் வச்சுட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த பூஞ்சை பற்றிய விவகாரமும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுல நம்ம இன்னொரு விஷயத்த கவனிக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெர்மனில இருந்து ஒரு தகவல் வந்தது. அதாவது கொரோனா வைரஸ் ஊகான் ஆய்வு நிலையத்துல திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஆதாரங்கள் ஜெர்மன் உளவுத்துறைக்கு கிடைச்சிருக்கிறதாகவும், பல்வேறு காரணங்களுக்காக அந்த அறிக்கைகளை வெளியிடாம ஜெர்மனி பாதுகாத்து வைத்திருந்ததாகவும் தகவல் சொல்லப்பட்டது. இப்படி எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது ஒரு பயோ டெரரிசம், அக்ரி டெரரிசம், அந்த மாதிரியான பதங்களை நோக்கி, செய்கைகளை நோக்கி சீனா தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதோ அப்படிங்கிற சந்தேகம் எழுவதாக புவிசார் அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. அபிராமி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன்.